வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரிஜியா பேசுகிறேன். 1001 அரேபிய இரவுகள் எபிசோட் 30. தன்னுடைய 6வது சகோதரனுடைய கதையை நாவிதன் எப்படி சொல்கிறான்னு பார்க்கலாமா? வாங்க. பேரரசே, என் 6வது சகோதரன் தன் உதடுகளை இழந்தவன். அவன் உதடுகளை ஒரு முரடன் துண்டித்து விட்டான். இதனால் அவனுடைய கோர உருவத்தைக் கண்டு யாரும் அவனுக்கு வேலை கொடுக்கவில்லை. உடுக்க துணியின்றி அனாதை போல் ஊரையெல்லாம் சுற்றி கொண்டிருந்தான். ஒரு நாள் பசியால் வாடி தெரு தெருவாக அலைந்தான். ஒரு பெரிய மாளிகையின் வாசலுக்கு வந்து நின்றான். அந்த மாளிகை தர்மத்துக்கும் விருந்தோம்பலுக்கும் பெயர் போன பார்மாகி வம்சத்து பெரிய தனவந்தரியின் மாளிகை என்பதை அறிந்து கொண்டான். அப்பொழுது இவன் அங்கு நின்றதும் அந்த வீட்டு எஜமானரே எழுந்து வெளியில் வந்தார். வந்தவரிடம் தன்னுடைய தரித்திர நிலையை சொல்லி யாசித்தான். விருந்தோம்பலுக்கு பெயர் போன தன்னுடைய வம்சத்தில் ஒருவன் பட்டினி பசி என்று சொல்லுவதா? உடனே உள்ளே வாரும், உணவருந்தலாம் என்று தனவந்தர் அன்புடன் கூறி மாளிகையினுள் அழைத்து சென்றார். அந்த விஸ்தாரமான மாளிகை எங்கேனும் திரை சிலைகள் தொங்கவிட்டிருந்தது. தரையெங்கும் பளிங்கி கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது. எழில் மிக்க நாற்காலிகளும் மேஜைகளும் தொங்கும் லாந்தர் விளக்குங்களுமாய் மாளிகை விளங்கியது. முதலில் எனக்கு உணவளிக்க ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு தனவந்தரை வேண்டிக் கொண்டான். உடனே அந்த தனவந்தர் கைத்தட்டி அங்கிருந்த சேவகர்களை அழைத்து, நாங்கள் இருவரும் கையெலம்ப தாம்பாளமும் வெள்ளி கூஜாவில் தண்ணீரும் கொண்டு வாருங்கள் அப்படின்னு உத்தரவிட்டாரு. உள்ளே ஓடி சென்று வெளியே அடுத்த நிமிஷமே அடிமைகள் ஓடி வந்தார்கள். ஒவ்வொருவரும் கையில் பாத்திரம் வைத்திருப்பதாக நடித்தார்களே ஒழிய அவர்கள் கையில் உண்மையில் தாம்பலமும் இல்லை, வெள்ளி கூஜாவும் இல்லை. அன்பரே, கையெலும்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு கூறிய தனவந்தர் தான் கை கழுவியது போல் பாசாங்கு செய்தார். கூஜாவிலிருந்து தண்ணீர் ஊற்றுவது போல் அடிமை நடித்தான். தனவந்தர் தன் சகோதரனையும் அதே போல் கையை கழுவி கொள்ளவும் சொன்னார். இதென்ன வேடிக்கையா இருக்கிறதென்று தனவந்தன் செய்தது போலவே தானும் செய்து கொண்டான். பிறகு அடிமைகளை பார்த்து, அன்பரும் நானும் சாப்பிட வேண்டும். 2 தட்டுகளில் சுவை மிக்க விருந்து உணவு கொண்டு வாருங்கள். மேலும் தட்டுகளில் மிட்டாய் வகைகளும் சில தட்டுகளில் பழங்களும் 2-3 கூஜாக்களில் மதுவும் கொண்டு வாருங்கள் அப்படின்னு உத்தரவிடப்பட்டுச்சு. உள்ளே சென்ற அடிமைகள் ஓடோடி வந்து தட்டுகளை வைத்தது போலவும் கூஜாக்களிலிருந்து மதுவை கிண்ணங்களில் வார்ப்பது போலவும் நடித்தார்கள். தனவந்தர் சாப்பிட ஆரம்பிக்கலாமே என்று கூறி எதிரே தட்டு இருப்பதாக பாவித்து உணவை எடுத்து வாயில் போட்டுக்கொள்வதாகவும் நடித்து வாயை மென்று, அடடா என்ன ருசி, நன்றாக சாப்பிடுங்கள், இன்னும் சாப்பிடுங்கள் அப்படின்னு உபசரித்தார். பசியோடும் களைப்போடும் இருந்த என் சகோதரனும் சரியான கோபம் எரிச்சலும் வந்துவிட்டது. என்னதான் நடக்கிறதென்று இந்த வேடிக்கையை காண்போம் என்றெண்ணி இவனும் இல்லாத தட்டிலிருந்து உணவை எடுப்பது போலவும் வாயை மெல்லுவது போலவும் நடித்து தனவந்தரை பார்த்து, ஆமாம் ஆமாம், இந்த வகை உணவை என் ஆயுள் நாளில் நான் சாப்பிட்டதே இல்லை. மிகவும் ருசியாகத்தான் இருக்கிறது. இன்னும் போட சொல்லுங்கள், என்ன வந்துவிட போகிறது என்று கூறினான். அடிமைகள் மேலும் கரண்டியால் தட்டுக்களின் உணவை பரிமாறுவது போல் நடித்தார்கள். தனவந்தர் என் சகோதரனை பார்த்து, அன்பரே, அதோ தட்டில் உள்ள ரொட்டியை எவ்வளவு பக்குவமாகவும் மென்மையாகவும் தயாரித்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? இதை என் வேலைக்கார பெண் ஒருத்தியால் தான் தயாரிக்க முடியும். இந்த திறமைக்காகவே அவளை 500 தினார் பொண்ணுக்கு வாங்கினேன் என்றார். என் சகோதரனுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. எனினும் பொறுமையாக அந்த ரொட்டியையும் தின்பதாக பாசாங்க செய்து அற்புதம் அற்புதம் என்று பாராட்டினார். தனவந்தர் பிறகு காபூலிலிருந்து வர வைத்த மாதுளை பழத்தை தர்பூசணி பழத்தையும் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னாரு. சிவப்பு உடை உடுத்திய அடிமை பெண்கள் தட்டுக்களில் ஏந்தி வந்து எதிரே வைப்பதாக பாவனை பண்ணி விட்டு போனார்கள். அன்பரே, இதோ மாதுளை பழத்தையும் சாப்பிடுங்கள், தர்பூசணி பழத்தை சாப்பிடுங்கள் அப்படியே கூறிக்கொண்டே தானும் சாப்பிடுவது போல் நடித்தார். இதன் ருசியே அலாதிதான் அப்படின்னு சொன்னாரு. சரியான பைத்தியத்தினம் வந்து இப்படி மாட்டிக்கொண்டோமே அப்படின்னு எண்ணிய என் சகோதரன் தானும் பழங்களை சாப்பிடுவது போல் வாயை அசைத்து நாக்கை சப்பு கொட்டி கொண்டான். சரி, இனி மது அருந்தலாம் நண்பரே என்று கூறி கூஜாவிலிருந்து கிண்ணங்களில் மதுவை ஊற்றுவதாக பாவனை செய்தார். கிண்ணத்தை எடுத்து உறிஞ்சி குடிப்பதாகவும் நடித்தார். என் சகோதரனுக்கு இப்போது ஒரு யுக்தி தோன்றியது. மதுவை நிறைய குடிப்பது போல பாசாங்கு செய்தான். பின்னர் போதை தலைக்கேறி விட்டவனை போல் நாக்குளர பேச ஆரம்பித்தான். தனவந்தனும் தனக்கு போதை ஏறி விட்டதை போல் அவரும் வாய்க்குளறி பேச ஆரம்பித்தார். திடீரென எழுந்து என் சகோதரன் தனவந்தரின் பிடரியின் ஓங்கி ஒரு குத்துவிட்டான். அடே நீச பதரே, என்னை ஏன் அடிக்கிறாய் அப்படின்னு தனவந்தர் கத்தினார். ஐயா, மன்னிக்க வேண்டும். உங்கள் விருந்துணவாலும் மதுவின் போதையினாலும் மதிமயங்கி போய்விட்டேன். இந்த தவறையும் செய்துவிட்டேன், மன்னிக்க வேண்டும் அப்படின்னு போதையில் உளறுவதைப் போலவே தட்டு தடுமாறி கூறினான். இதுவரை எத்தனையோ பேர் என்னிடம் ஏமாந்து ஓடி இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவர்தான் பொறுமையுடன் இருந்து என்னை வென்றீர். இனி நீர் எங்கும் செல்லக்கூடாது, என்னுடனேயே இங்கேயே இருக்க வேண்டும் என்று அன்புடன் கூறினார் அந்த தனவந்தர். பின்னர் உண்மையிலேயே உணவுப் பொருட்களும் பழங்களும் மதுவும் வந்தது. இருவரும் பயிரார உண்டும் குடித்தும் மகிழ்ந்தார்கள். என் சகோதரன் சற்று நகைச்சுவையாகவும்
சாதுரியமாகவும் பேச வல்லவன் அல்லவா? அவனுடன் பேசி கொண்டிருப்பதே தனவந்தருக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்ததால் அவனை தன்னுடனேயே வைத்துக் கொண்டார். இந்த விதமாக என் சகோதரன் இன்பமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த தனவந்தன் திடீரென இறந்து போனான். அவனுக்கு பிள்ளைகள் இல்லாததால் அவன் சொத்துக்களுக்கு அதிபதியாக சண்டையிட்டு கொண்டு மன்னரிடம் முறையிட்டனர். மன்னர் சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்துவிட்டு என் சகோதரனையும் விரட்டிவிட்டார். தன் விதியை நொந்து கொண்டே என் சகோதரன் நகரத்தை விட்டு புறப்பட்டு நெடுந்தூரம் சென்று கொண்டிருந்தான். வழியில் ஒரு பாலைவனத்தை கடக்க வேண்டியதாயிற்று. அவன் சிரமப்பட்டு பாலைவனத்தை கடக்கும் போது எதிரே அரபு கொள்ளை கூட்டத்தினர் வந்தார்கள். உயர்ந்த உடை உடுத்தி இருந்த என் சகோதரனை மடக்கி, உன்னிடம் உள்ள பொருட்களை எல்லாம் கொடுத்துவிரு அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். தான் ஏழை என்றும் கொடுப்பதற்கோ ஒன்றுமில்லை என்றும் சொல்லி அழுதான். கொள்ளை கூட்ட தலைவன் அவனை தங்களுடன் அழைத்து சென்று தன் வீட்டில் வேலை செய்ய கொண்டு போனான். என் சகோதரனும் அந்த கொள்ளை கூட்ட தலைவனிடம் வீட்டில் அடிமையாய் வேலைக்கு சேர்ந்து கொண்டிருந்தான். கொள்ளையனுக்கு அழகிய மனைவி ஒருத்தி உண்டு. அவளுக்கு என் சகோதரனை பார்த்ததும் பிடித்துவிட்டது. இருந்தாலும் தன்னுடைய எஜமானரின் மனைவி என்பதால் அவன் சற்று ஒதுங்கியே இருந்தான். இருந்தாலும் இவள் இடைவிடாது நச்சரித்து தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டாள். ஆனால் அவன், முடியவே முடியாது, நீ என் எஜமானரின் மனைவி, நான் இங்கிருந்து போய்விடுகிறேன் என்றான். ஆனால் அவள் விடுவதாக இல்லை. தன் கணவனிடம், நீ நல்லவன் அல்ல, உன்னை இங்கிருந்து அனுப்பி வைக்க கூடாது, தண்டனை கொடுக்க வேண்டும் என்று உன் உயிரை எடுக்க சொல்லிவிடுவேன் என்றும் பயமுறுத்தினாள். இல்லை, வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள், நான் இங்கிருந்து ஓடிப்போய் விடுகிறேன் என்று சற்று கெஞ்சவே ஆரம்பித்து விட்டான். அவனை அவள் விடுவதாக இல்லை. இதோ அவரை அழைக்கப் போகிறேன் என்று கைகளை தட்டுவதற்காக முயற்சித்தாள். அப்பொழுது அவன் அவளின் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்ச ஆரம்பித்தான். அந்த நேரம் பார்த்து அவளது கணவன் உள்ளே நுழைய, விடு கையை, துஷ்ட பதரே, இதோ என் கணவர் வந்துவிட்டார், உன்னை என்ன செய்ய போகிறார் பார் அப்படின்னு கோபாவேசம் வந்தவள் போல் நடித்தாள். இந்த அக்கிரமத்தை கண்ணால் கண்டதும் அவள் கணவன், அட அற்ப நாயே, உனக்கு போய் அடைக்கலம் அடைத்தேனே, என் மனைவியிடமே தகராறு செய்கிறாயா? என்னை பேசி ஏமாற்றியது போல் என் மனைவியையும் பேசி ஏமாற்றி விட்டாய். அப்படி பேசிய உன் உதடுகளை அறுத்தெறிகிறேன் பார் என்று கூறி அவ்வாறே உதடுகளையும் அறுத்து விட்டான். இனி நீ யாரையும் மோசம் செய்யவும் முடியாது என்றும் கூறினான். பிறகு ஒரு வயதான ஒட்டகத்தின் மேல் அவனை ஏற்றிவிட்டு ஒரு மிக பெரிய குன்றிலிருந்து அவனை அப்படியே உருட்டிவிட்டான். அந்த குன்றிலிருந்து உருண்டு ஆண்டவனின் அருளால் ஏதோ சாகாமல் உயிர் தப்பினான் என் சகோதரன். வழிபோக்கர்கள் அவனை கண்டு காயங்களுக்கு மருந்து போட்டு தேற்றிவிட்டார்கள். ஏதோ உயிர் பிழைத்து கொண்டது. என் சகோதரனுக்கு ஏற்பட்ட கதியை நான் கேள்விப்பட்டேன். திரும்பவும் ஓடோடி சென்று அவனை வீட்டிற்கு அழைத்து வந்து காப்பாற்றி வருகிறேன். மன்னாதி மன்னரே, இதுதான் என்னுடைய 6 சகோதரர்களின் கதை. இந்த கதைகளிலிருந்தே நான் எவ்வளவு பொறுமைசாலி என்பதை, நாவடக்கமுடையவன் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான். கதை கேட்ட மன்னர் கலிஃபா விழுந்து விழுந்து சிரித்தார். பிறகு கதைகள் மிகவும் நன்றாகத்தான் இருந்தன. எனினும் நீ இந்த நகரத்தை விட்டு ஓடிப்போய் விட வேண்டும் என்று உத்தரவிட்டார். கலிஃபாவின் உத்தரவுக்கிணங்க நான் பாக்தாத் நகரை விட்டு கிளம்பினேன். பல நாடுகளிலும் சுற்றி வந்தேன். கடைசியில் என்னை நாடு கடத்திய கலிஃபா அவர்கள் காலமாகி வேறு ஒருவர் தற்போதைய கலிஃபாவாக பதவியேற்றதையும் கேள்விப்பட்டு மீண்டும் பாக்தாத் நகரம் திரும்பி வந்தேன். என் சகோதரர்கள் 6 பேரும் இறந்து போய்விட்டார்கள். அந்த சமயம்தான் இந்த வாலிபன் முகஷவரம் செய்து கொள்ள என்னை அழைத்தான். எனது உதவி கிடைத்திருக்காவிட்டால் அன்றே இந்த வாலிபர் அடிபட்டு இறந்து போயிருப்பார். அவர் என்னை பற்றி உங்களிடம் எவ்வளவோ குறைகள் கூறினார் அல்லவா? அனைத்தும் பொய் என்று கூறி முடித்தான் அந்த நாவிதன். நாவிதன் இப்படி கூறியதும் நாங்கள் அவனை முழு அயோக்கியன் என்று தீர்மானித்தோம். பிறகு அவனை ஒரு தனி அறையில் தள்ளி பூட்டினோம். பிறகு எல்லோரும் வீடு திரும்பிவிட்டோம். வீடு திரும்பிய என்னை பார்த்த என் மனைவி, சுயநலம் பிடித்த தையல்காரரே, நீர் மட்டும் விருந்துண்டு குடித்து விட்டு வந்தால் போதுமா? நான் வீட்டில் தனியே கிடந்து தவிக்கிறேனே என்பது உங்களுக்கு தெரியாதா? உடனே என்னை வெளியில் அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு பிடிவாதம் பிடித்தாள். அவள் இஷ்டப்படியே வெளியே சுற்றிவிட்டு வீடு திரும்பினோம். இந்த இறந்து போன கூனன் தெருவில் நையாண்டி செய்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருப்பதை என் மனைவி கண்டாள். அவனுடைய பேச்சை ரசித்த மனைவி கூனனை தங்களுடன் வீட்டுக்கு வந்து உணவருந்த கூப்பிட்டார். கூனனும் எங்களுடன் வீட்டுக்கு வந்தான். என் மனைவி கூனனுக்கு ரொட்டிகளும் மீன் குழம்பும் பரிமாறினாள். ஆவலுடன் வாரி வாரி தின்ற கூனனின் தொண்டையில் மீனின் முள் சிக்கி கொண்டது. தொண்டை அடைத்து சிறிது நேரம் மயங்கி விழுந்து கூனன் அப்பொழுது இறந்து போனான். அப்போதுதான் நான் கலவரமடைந்தேன். நானும் என் மனைவியும் கலந்து ஆலோசித்துவிட்டு கூனனின் பிரேதத்தை தூக்கி கொண்டு போய் வைத்தியர் வீட்டில் கிடத்திவிட்டு ஓடி வந்து விட்டோம். மக்களே, இதுவரை நடந்ததெல்லாம் உண்மை. அந்த நாவிதன் கூறிய கதைகளையெல்லாம் உங்களிடம் நான் கூறிவிட்டேன் அப்படின்னு தையல்காரன் கூறி முடித்தான். நாவிதனை அழைத்து வருமாறு மன்னர் கட்டளை பிறப்பித்தார். நாவிதன் அரசவைக்கு கொண்டு வரப்பட்டான். அரசர் அவனை கூர்ந்து கவனித்தார்.
நாவிதனுக்கு வயது 80க்கு மேல் இருக்கும். தாடியும் கண்புருவங்களும் வெளுத்து போயிருந்தது. கூரிய மூக்கும் குரூரமான கண்களும் உடையவனாகவும் முகத்தில் ஆணவ குறியுடன் இருப்பதையும் அரசர் கவனித்தார். அந்த நாவிதன் மன்னரை வணங்கி நின்றான். நாவிதரே, உன்னை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா என்றார் மன்னர். மன்னாதி மன்னரே, இங்கே பல பேர் கைதாகி நிற்கிறார்களே, எதிரே ஒரு கூணனின் பிரேதம் கிடைக்கிறதே, இதையெல்லாம் என்ன என்று விளக்கமாக கூற உத்தரவிட வேண்டும் அப்படின்னு மன்னரை பார்த்து நாவிதன் வேண்டினான். மன்னர் அவன் பேச்சின் தெளிவையும் கம்பீரத்தையும் கண்டு ஆட்சேபித்து போய் மந்திரிகளின் ஒருவரை கூப்பிட்டு நடந்ததை கூறுமாறு உத்தரவிட்டார். அந்த மந்திரி ஒருவன் கொல்லப்பட்டதையும் மற்றவர்கள் கூறிய கதையையும் கூறினான். நாவிதன் இதை கேட்டதும் அவர் அருகே சென்று, மன்னரே, என்னை மன்னிக்க வேண்டும், இந்த பிரேதத்தை தொட எனக்கு அனுமதி தர வேண்டும் அப்படின்னு சொன்னான். மன்னரும் சரி என்று சம்மதம் தெரிவித்தார். நாவிதன் கூணனின் வாயை திறந்து தொண்டையில் கையை விட்டு ஒருவித மருந்தை தடவினான். பின்னர் சற்று நேரம் கழித்து தொண்டையில் கையை நுழைத்து சிக்கியிருந்த மீன் முல்லை வெளியே எடுத்தான். என்ன ஆச்சரியம்! மீன்முள் தொண்டையிலிருந்து எடுக்கப்பட்டதும் கொஞ்ச நேரத்தில் கூணன் மெதுவாக கை கால்களை அசைக்க தொடங்கினான். இறந்து போனான் என்றெண்ணிய கூணன் எல்லோரும் அதிசயிக்கும் வண்ணம் இழந்து உட்கார்ந்து கொண்டான். இந்த கூணனின் சேஷ்டையால் கைதான அனைவரையும் மன்னர் விடுதலை செய்தார். இதுதான் கூணனின் கதை. கிழக்கே வானம் வெளுக்க ஆரம்பித்தது. பல இரவுகளாக தொடர்ந்து கதை கூறிக்கொண்டே வந்த ஷஹஜாத் இத்துடன் இந்த கதையை நிறுத்தி நாளை ஒரு அடிமை பெண்ணின் கதையை கூறுகிறேன் அப்படின்னு சொன்னான். மாமன்னர் ஷாரியரும் அப்படியே நாளையிலிருந்து தொடர்ந்து கதை சொல்லலாம் என்றார். ஷஹஜாத்துடைய தங்கையும் இனி புதிய கதை கேட்கப் போவதாக எண்ணி மகிழ்ந்தாள். என்ன புதிய கதை என்று பார்க்கலாம் நேயர்களே. வணக்கம்.